வெல்கம் டு அவர் சேனல் எவர்கிரீன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹல்கோவா. இந்த பேர் தான் கேட்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். பட் நம்ம 90's கிட்ஸ்க்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம சின்ன வயசுலலாம் பெட்டி கடையில் ₹1 கொடுத்து ஒயிட் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்வீட் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அது எல்லாருக்குமே அப்போ ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட். அந்த ஸ்வீட் தான் இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. யூஸ்வலாக அந்த ஸ்வீட் மைதாவும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் இன்றைக்கி நான் பாதி கப் நெய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க நெய்யில் பாதி அளவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெய் கரைஞ்சதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நெய்யில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லையே வச்சுக்கோங்க. நெய்யையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்க நெய்யில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போயே கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மாவை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸாவது மினிமம் குக் பண்ணால் தான் மாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். மைதாக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் குக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக 10 மினிட்ஸ் ஆகியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. பவுலில் மாற்றிக்கோங்க. மாவு கம்ப்ளீட்டாக கூலாகணும். கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் ஆறணும். அடுத்ததாக நாட்டு சக்கரை 3/4 கப் எடுத்திருக்கேன். இது கூட 4 ஏலக்காவோட விதைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு சக்கரை மீடியமான ஸ்வீட்னஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா 1 கப் மாவுக்கு 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். மாவு கம்ப்ளீட்டாக இப்போ ஆறிடுச்சு. நம்ம நாட்டு சக்கரையும் ஏலக்காய் விதையும் சேர்த்து ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாட்டு சக்கரை நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா இல்லை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க நெய்யை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த பாதி கப் அளவு நெய் தான் கரெக்டான அளவு. நீங்கள் இதை விட கம்மியாக நெய் ஆட் பண்ணிங்கன்னா பீஸ் போட வராது. மாவு அப்படியே உதிரியாக தான் இருக்கும் கடைசி வரைக்குமே. இப்போ நெய்யை ஃபுல்லாக ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சின்னதாக ஏதாவது கட்டி இருந்தால் அதெல்லாம் உடஞ்சி வந்துடும். அடுத்ததாக நான் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது ஏர்டைட் கண்டெய்னர். இதில் நான் ஒரு பேக்கிங் ஷீட் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க பாக்ஸை. நான் இப்போ சைடில் மட்டும் நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். நாம் இதில் ஆட் பண்ண போகிற மாவு செட் ஆனதுக்கப்புறம் பாக்ஸில் ஒட்டாமல் வரணும். அதுக்காக தான் நம்ம இப்படி க்ரீஸ் பண்ணிக்கிறது. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை இந்த பாக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் செட் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சூப்பராக லெவல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் மினிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்வீட் சூப்பராக செட் ஆகி வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக செட் ஆகியிருக்கு. இப்போ பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டு அப்படியே கவுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். பேக்கிங் பேப்பரையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செட் ஆகியிருக்கு. ஒரு கத்தி வச்சு அழகாக பீஸ் போட்டுடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்வீட்டை செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்றத விட நம்ம நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோன்னா அந்த நெய்யெல்லாம் மாவில் நல்லா ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஹல்கோவா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் ஒரு 20 போல் பீசஸ் கிடச்சிருக்கு. இது வந்து நீங்கள் எந்த சைஸில் பீஸ் போடுறீங்களோ அதை பொறுத்து தான். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.